வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். ஆதார் என்பது சரியான அடையாள ஆவணம் அல்ல. தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றது உச்சநீதிமன்றம். வயது முதிர்ந்த பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேசன் பொருட்கள் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விவசாயிகளின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும். மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. தூய்மை பணியில் வட மாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்த உள்ளதாக கூறுவது வதந்தி. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என அமைச்சர் KN நேரு உறுதி. இதுவரை ஈர்க்கப்படாத முதலீடுகளின் நிலை என்ன? எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர்? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். ஆதார் என்பது சரியான அடையாள ஆவணம் அல்ல என்ற தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. பீகாரில் நிகழாண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மாநில வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டது. இந்த பணியில் பீகாரில் கடந்த 2003ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் பெயர் இடம்பெற்றவர்கள் எந்த ஒரு ஆதார் ஆவணங்களையும் தாக்கல் செய்ய தேவையில்லை என்றும், ஆனால் அந்த பட்டியலில் இடம்பெறாத வாக்காளர்கள் தங்களின் குடியுரிமை நிரூபிக்க பிறப்புச் சான்றிதழ், கடவுச்சீட்டு நகல் போன்ற கூடுதல் ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்தது. இதனை எதிர்த்து பல்வேறு கட்சிகள் மற்றும் ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான சங்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு கடந்த ஜூலை மாதம் விசாரணைக்கு வந்தபோது இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் பீகாரில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது வாக்காளரின் குடியுரிமை ஆவணமாக ஆதார், குடும்ப அட்டை, வாக்காளர் அட்டை ஆகியவற்றை தேர்தல் ஆணையம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்தது. இதுகுறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்த நிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது ஆதார், குடும்ப அட்டை உள்ளிட்டவற்றை குடியுரிமை ஆவணமாக ஏற்க முடியாது என்ற தேர்தல் ஆணையத்தின் கருத்தை ஏற்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. வயது முதிர்ந்த பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ரேசன் பொருட்களை வழங்கினர். தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை சென்னை தண்டையார்பேட்டை பகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் ரேசன் பொருட்களை வழங்கும் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்து வயது முதிர்ந்த பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேசன் பொருட்களை வழங்கினர். விவசாயிகளின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் என்றும் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் என்றும் ஓசூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி அளித்தார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் உள்ள தனியார் விடுதியில் வேளாண் துறை, தோட்டக்கலைத்துறை விவசாயிகளோடு கலந்துரையாடினர். பல்வேறு கோரிக்கைகளை கேட்டறிந்தார். இதனையடுத்து விவசாயிகளிடம் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அவ்வப்போது விவசாயிகளை சந்தித்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். தேவையான இடங்களில் தடுப்பணைகள் கட்டினோம். குடியமர்த்து திட்டம் மூலம் 6000 ஏரிகளையும் ஆயிரக்கணக்கான குளங்களையும் தூர்வாரினோம். அதிலிருந்து கிட்டத்தட்ட கிடைத்த வண்டல் மண்ணை விவசாயிகளுக்கு விலையில்லாமல் வழங்கினோம். விவசாயிகளுக்கு அதிமுக ஆட்சியில் மும்முனை மின்சாரம் வழங்கினோம் என்றும், ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு மும்முனை மின்சாரம் தொடர்ச்சியாக கிடைக்கவில்லை என வருத்தப்பட்டார்கள் என்றும், அதிமுக ஆட்சி மீண்டும் அமைந்ததும் விவசாயத்திற்கும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். மேலும் எனக்குள் விவசாயம்தான் பிரதான தொழில் எனவும், விவசாயம் செய்வதில் இருக்கும் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும் எனவும், அவர்களுக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி கொடுப்பதுதான் எங்கள் முக்கிய பணியாக இருக்கும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். தூய்மை பணியில் வட மாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்த உள்ளதாக கூறுவது வதந்தி என்றும், தூய்மை பணியாளர்களின் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என்று அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சியின் 5 மற்றும் 6வது மண்டலங்களில் ரூபாய்
276 கோடி மதிப்பீட்டில் தூய்மை பணி ஒப்பந்தத்தை தனியார் நிறுவனத்திற்கு வழங்கி கடந்த ஜூன் 16ஆம் தேதி மாநகராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாநகராட்சி அலுவலக ரிப்பன் பில்டிங் அருகில் தூய்மை பணியாளர்கள் 12வது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்புமாறு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. மேலும் பொதுநலம் கருதி பணி பாதுகாப்பு குறித்த உண்மை நிலையை அறிந்து பணிக்கு திரும்புமாறு தூய்மை பணியாளர்களுக்கு சென்னை மாநகராட்சியும் வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையே சென்னை மாநகராட்சியின் அழைப்பை தூய்மை பணியாளர்கள் புறக்கணித்து போராட்டம் தொடரும் என திட்டவட்டமாக தெரிவித்தனர். போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் எங்கள் துறை அமைச்சரான KN நேரு எங்கே என்றும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை துறை அமைச்சரான நேரு சந்திக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் குறித்து திருச்சியில் அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்களை இதுவரை 4 முறை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம் என்றும் கிட்டத்தட்ட 300 பேர் மீண்டும் பணிக்கு வந்துள்ளனர் என்றும் நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் வழக்கை முடித்துவிட்டு பேச்சுவார்த்தைக்கு வருவதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவித்துள்ளனர் எனவும் நேற்று கூட அனைவரிடமும் பேசிவிட்டுதான் வந்துள்ளேன் எனவும் சுமூகமாக இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வர முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார் எனவும் தூய்மை பணியில் வட மாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்த உள்ளதாக கூறுவது வதந்தி என்றும் எந்த தூய்மை பணியாளரையும் பணியை விட்டு நீக்கவில்லை. சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவு எட்டப்படும் என்றும் தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வது குறித்து முதலமைச்சர் முடிவு எடுப்பார் என்றும் அமைச்சர் KN நேரு தெரிவித்துள்ளார். இதுவரை ஈர்க்கப்பட்ட முதலீட்டின் நிலை என்ன, எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர் என்பதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாட்டிற்கான தொழில் முதலீடுகளை திரட்டுவதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான குழு இம்மாத இறுதியிலோ அல்லது அடுத்த மாத தொடக்கத்திலோ இங்கிலாந்து, ஜெர்மனி ஆகிய நாடுகளுக்கு செல்லவிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. கடந்த காலங்களில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 5 நாடுகளில் மேற்கொண்ட வெளிநாட்டு பயணங்கள் படுதோல்வி அடைந்துவிட்ட நிலையில் மக்களின் வரி பணத்தை வீணடித்து இன்னொரு பயணம் தேவையா என்ற வினாவிற்கு அவர் விடையளிக்க வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மேலும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு மேற்கொள்ளவிருக்கும் பயணத்தை நியாயப்படுத்த வேண்டும். அதற்காக தமிழ்நாட்டில் இதுவரை மொத்தம் எவ்வளவு முதலீடுகள் திரட்டப்பட்டுள்ளனர் என்றும் முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணங்களின் வாயிலாக எவ்வளவு முதலீடு திரட்டப்பட்டுள்ளது என்றும் இவற்றில் எவ்வளவு முதலீடுகள் தொழிற்சாலைகளாக மாறியுள்ளனர், எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர் என்பது குறித்த வெள்ளை அறிக்கையை முதலமைச்சர் வெளியிட வேண்டும் என்றும் அதன் பிறகே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எந்த ஒரு நாட்டுக்கும் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மக்களின் சார்பில் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை உடனடியாக துவங்கிட வேண்டும் என்றும் மத்திய அரசு திட்டத்தை மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியினர் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவையில் அமைய உள்ள மெட்ரோ ரயில் திட்ட பணிகளையும் எய்ம்ஸ் மருத்துவமனையும் மத்திய அரசு விரைந்து துவங்கிட வேண்டும் என வலியுறுத்தி கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் அருகில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பில் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோவை மெட்ரோ ரயில் திட்ட பணிகளை உடனடியாக துவங்கிட வேண்டும், எய்ம்ஸ் மருத்துவமனை உடனடியாக நிறுவிட வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மேலும் கோவையில் அமைய உள்ள மெட்ரோ ரயில் திட்டத்தை மேட்டுப்பாளையம், பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நீடிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். இது தொடர்பாக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் துணை பொதுச் செயலாளர் நித்யானந்தன் செய்தியாளர்களிடம் தெரிவிக்கையில், செய்தியாளர்கள் அனைவருக்கும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக காலை வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். இன்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் அண்ணன் ER ஈஸ்வரன் அவர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் கோவை ஒருங்கிணைந்த மாவட்டம் சார்பாக கோவை மாநகரம் செஞ்சிலுவை சங்கம் அருகில் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டமானது கோவை மாவட்ட மக்களின் அடிப்படை தேவைகளான மெட்ரோ ரயில் திட்டத்தை உடனடியாக துவங்கி முடித்திட வேண்டும். அதில் விடுபட்ட பகுதிகளான பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல பகுதிகள் விடுபட்டு இருக்கின்றது. அவற்றையெல்லாம் சேர்த்து அந்த பணியை உடனடியாக தொடங்கி முடித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும்
பொது நலன் கருதி தூய்மை பணியாளர்கள் வேலை நிறுத்தத்தை திரும்ப பெற வேண்டும் என சென்னை மாநகராட்சி அறிக்கை விடுத்துள்ள நிலையில் திட்டவட்டமாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை தொடர்ந்தனர். பெருநகர் சென்னை மாநகராட்சியின் தலைமை அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் 12வது நாளாக தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் உடனடியாக வேலை நிறுத்தத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் என்று சென்னை மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதற்கிடையே இது தொடர்பாக உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது சென்னை மாநகராட்சியில் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதில் போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் ஏற்கனவே அவுட் சோர்சிங் முறையில் தான் பணியாற்றினார்கள் என அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது முழுக்க முழுக்க தவறானது என்றும் தெரிவித்தார். மேலும் ராம்கி நிறுவனத்திற்கும் 2 மண்டலங்களிலும் ரூபாய் 276 கோடிக்கு ஒப்பந்தம் பேசி முடித்துள்ளனர் எனவும், தூய்மை பணியாளர்களின் வருகை பதிவேட்டில் மாநகராட்சி அதிகாரிகள் தான் கையெழுத்து போட்டுள்ளனர் எனவும், வேண்டுமென்றே மாநகராட்சி பொய்யான அறிக்கை வெளியிட்டுள்ளது என்றும், முதலமைச்சர் வெளியே வந்து வாக்குறுதி கொடுக்கவில்லை என்றால் நாங்கள் இப்போதே சென்று விடுகிறோம் என்றும், தூய்மை பணியாளர்களின் நியாயமான கோரிக்கையை அரசு நிறைவேற்ற வேண்டும் என உழைப்போர் உரிமை இயக்க தலைவர் பாரதி தெரிவித்தார். ஆணவ உயிர் மாய்த்தல் சம்பவத்திற்கு எதிராக தமிழக அரசு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என வலியுறுத்தி மயிலாடுதுறையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரலையை சார்ந்த மென் பொறியாளர் கவின் என்பவரை ஆணவ உயிர் மாய்த்தல் செய்தனர். இந்த சம்பவம் தமிழக அரசியல் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் ஆணவ உயிர் மாய்த்தலுக்கும் தனி சட்டம் இயற்ற வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அதன்படி மயிலாடுதுறை கிட்டப்பா அங்காடி முன்பு மென் பொறியாளர் கவினை உயிர் மாய்த்தல் செய்ததை கண்டித்தும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மோகன்குமார் தலைமையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பட்டியல் இனத்தை சார்ந்த இளைஞர்கள் காதல் திருமணம் செய்ததால் அவர்களை பாதுகாக்க சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை காவல்துறையினர் பின்பற்றவில்லை எனவும், காவல்துறையினரை சமூக விரோதிகள் யாரேனும் தாக்கினால் அவர்களை உடனடியாக என்கவுண்டர் செய்ய சட்டம் இருக்கிறது. ஆனால் தலித் இளைஞர்கள் காதல் திருமணம் செய்தால் அவர்களை பாதுகாக்க ஏன் மறுக்கிறார்கள் என மாநில அரசிற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதில் 100க்கு மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தனது சொந்த கிராமமான கல்லூர் கிராமத்தில் தொடங்கி வைத்து வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரேஷன் பொருட்களை வழங்கினர். தமிழ்நாட்டில் உள்ள வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே வாகனத்தில் சென்று அரிசி, சர்க்கரை, கோதுமை, பாமாயில் உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று சென்னையில் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதனையடுத்து குடியாத்தம் சட்டப்பேரவை உறுப்பினர் அமலு விஜயன் தனது சொந்த கிராமமான கல்லூர் கிராமத்தில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் குடியாத்தம் ஊராட்சி ஒன்றியத்தில் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உணவுப் பொருட்கள் வழங்கும் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் வயது முதிர்ந்தோர் இல்லங்களுக்கும் சென்றும் குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் குடியாத்தம் கோட்டாட்சியர் சுப்புலட்சுமி, வட்டாட்சியர் பழனி, சீவூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் கல்லூர் ரவி உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று காளியம்மன்பட்டி கிராமத்தில் உள்ள தாளையாத்தம் பஞ்சாயத்துகளிலும் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தம் கலந்து கொண்டு முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை தொடங்கி வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் உணவுப் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியில் பஞ்சாயத்து தலைவர் அமலு அமர், நகராட்சி உறுப்பினர் அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடங்கப்பட்டதால் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் மாணவர் கொண்டு வந்த பட்டாசுகள் வெடித்ததில் காயமடைந்த 2 மாணவர்கள் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகநேரி பாரதியார் நகரைச் சேர்ந்த 17 வயதுடைய மாணவன் நண்பர்களுடன் உதவியுடன் பட்டாசுகளை கல்லூரிக்கு வாங்கி வந்துள்ளார். இதனையடுத்து
மதிய உணவு இடைவேளையில் பட்டாசுகளை எடுத்து மாணவர்கள் விளையாடிய போது பயங்கர சத்தத்துடன் பட்டாசு வெடித்து சிதறியது. விபத்தில் தூத்துக்குடி VNT காலனி 11வது தெருவைச் சேர்ந்த 15 வயதுடைய மாணவனின் கை முற்றிலும் சிதைந்து மற்றொரு மாணவனுக்கும் கண்ணில் காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து கல்லூரி நிர்வாகத்தினர் 2 மாணவர்களையும் மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். அங்கு மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இச்சம்பவம் குறித்து தென்பானம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். குன்றத்தூரில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் விண்ணப்பித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் கலைஞரின் மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான மனுக்களை அதிகாரிகளிடம் பொதுமக்கள் அளித்தனர். முகாமில் குன்றத்தூர் நகர்மன்ற தலைவர் சத்தியமூர்த்தி, குன்றத்தூர் நகராட்சி ஆணையர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர் லட்சுமி சுரேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பயன்கள் குறித்து பொதுமக்களிடம் எடுத்து கூறினர். அதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கும் சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். பொது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஆய்வாளர் அன்னலட்சுமி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வடசென்னை பொது வண்ணாரப்பேட்டை ஜீவா நகர் வருமா காலனி பகுதியில் ஒப்பந்தத்தின் பேரில் வீட்டில் கோவிந்தன் என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் இவரது பக்கத்து வீட்டுக்காரர் தனது வீட்டை மறுசீரமைப்பு செய்தபோது கோவிந்தனின் வீட்டு கழிவறையில் பெரிய ஓட்டை ஏற்பட்டதால் கழிவறையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட கோவிந்தன் புது வண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் பெண் உதவி ஆய்வாளர் அன்னலட்சுமியிடம் கடந்த மாதம் 5ஆம் தேதி புகார் அளித்தார். புகாரின் பேரில் இரு தரப்பினரையும் அழைத்து விசாரணை மேற்கொள்ளாததால் நேரடியாகவே ஆய்வாளர் அன்னலட்சுமியிடம் கோவிந்தன் முறையிட்டுள்ளார். இதனால் கோபமடைந்த அன்னலட்சுமி கோவிந்தனை அலக்களித்துள்ளார். இதனையடுத்து முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கும் குறுஞ்செய்தி வாயிலாக கோவிந்தன் புகார் அளித்தார். இதனை அறிந்த ஆய்வாளர் கோவிந்தனை மிரட்டியுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான கோவிந்தன் தலைமை செயலகத்திற்கு சென்று உடலில் பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்க முயன்றுள்ளார். அப்போது காவல்துறையினர் எப்படியும் காப்பாற்றி விடுவார்கள் என்பதால் வீட்டிலிருந்து வரும்போதே பூச்சி மருந்து சாப்பிட்டுவிட்டு தலைமை செயலகம் வந்ததாக தெரிவித்தார். உடனே கோவிந்தனை காவல்துறையினர் மீட்டு அரசு ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இதனிடையே புகாரின் மீது நடவடிக்கை எடுக்காத ஆய்வாளர் அன்னலட்சுமி மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை உயர்நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு நகலை பேரூராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் சரவணா நகர் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் விசைத்தறி கூடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் அடுத்த ஆலம்பாளையம் சரவணா நகர் பகுதியில் 100க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்த நிலையில் சரவணா நகர் குடியிருப்புகளுக்கும் மத்தியில் 3 விசைத்தறி கூடங்கள் செயல்பட்டு வருகிறது. இந்த விசைத்தறி கூடங்களில் பொருத்தப்பட்டுள்ள ராட்சச மெஷின்கள் மூலம் அதிக அளவு இரைச்சல் ஏற்படுவதால் பள்ளி மாணவர்களும் முதியோர்களும் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருகின்றனர். மேலும் பேரூராட்சி சார்பில் மனை பிரிவுகளில் வீடுகள் கட்ட மட்டுமே அனுமதிக்கப்படுவதாகவும் தொழிற்சாலைகளுக்கும் அனுமதி கிடையாது என்ற வரைமுறை உள்ளது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் குடியிருப்புகள் மத்தியில் அனுமதியின்றி இயங்கி வரும் விசைத்தறி கூடங்களை அகற்ற கோரி ஆலம்பாளையம் பேரூராட்சி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். புகாரின் மீது 2 ஆண்டுகளாகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுமக்கள் மனு தாக்கல் செய்தனர். மனுவை விசாரித்த நீதிமன்றம் உடனடியாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்குமாறு ஆலப்பாளையம் பேரூராட்சிக்கு உத்தரவிட்டது. இதனையடுத்து நீதிமன்றம் வழங்கிய உத்தரவு நகலை பேரூராட்சி அலுவலகத்தில் ஒப்படைத்த 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தங்கள் பகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்பட்டு வரும் விசைத்தறி கூடங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினர். பல் மருத்துவத்துறையில் அமெரிக்கா நாட்டு சிகிச்சை முறையை தமிழ்நாட்டு மாணவர்கள் கற்கும் வகையில் சென்னை பூவிருந்தவள்ளியில் செயல்படும் பல் மருத்துவக் கல்லூரி அமெரிக்காவின் மெக்சிகன் பல் மருத்துவக் கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பூவிருந்தவள்ளி அருகே செயல்படும் சவிதா பல் மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் அமெரிக்காவின் மெக்சிகன் பல் மருத்துவக் கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யும் நிகழ்ச்சி பல்கலைக்கழக வேந்தர் வீராயன் தலைமையில் நடைபெற்றது.
புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டு மாணவர்கள் அமெரிக்காவில் வழங்கப்படும் மருத்துவ சிகிச்சை முறையையும் அதேபோல் இந்தியாவில் வழங்கப்படும் சிகிச்சை முறையும் அமெரிக்க மாணவர்கள் கற்க உள்ளனர். புரிந்துணர்வு ஒப்பந்த நிகழ்ச்சியில் சென்னையின் அமெரிக்கா துணை தூதர் கிறிஸ் ஹோட்சன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினர். அப்போது இரு நாட்டு மாணவர்கள் ஒன்றாக கல்வி கற்கும் போது கூட்டு ஆராய்ச்சி, ஆசிரியர் மற்றும் மாணவர்களிடையே பரிமாற்ற திட்டங்கள், கூட்டு பாடத்திட்ட மேம்பாட்டையும், சுகாதாரம் மற்றும் தொழில்நுட்ப துறைகளுக்கிடையே அறிவியல்களில் புதுமைகளை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது என்றும் கிறிஸ் ஹோட்சன் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அமெரிக்கா பல்கலைக்கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்த கியூபா நாட்டு தூதர் யுவன் கார்லோஸ் வெண்ணெய் உருண்டை பாறை சிற்பத்தை கண்டு வியந்து அதனை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். கியூபா நாட்டு தூதர் யுவன் கார்லோஸ் மார்சன் அகிலேரா என்பவர் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்திற்கு சுற்றுலா வந்தார். முன்னதாக அர்ச்சுனன் தபஸ் அருகே மல்லை தமிழ் சங்கம் சார்பில் அதன் தலைவர் மல்லை சத்யா தலைமையில் மல்லை தமிழ் சங்கத்தினர் கியூபா நாட்டு தூதர் யுவான் கார்லோஸிற்கும் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். அதன் பின்னர் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமான அர்ச்சுனன் தபசு சிற்பங்களையும் உலக புகழ் பெற்ற வெண்ணெய் உருண்டை பாறை சிற்பங்களையும் பார்த்து ரசித்தனர். குறிப்பாக கியூபா நாட்டு தூதர் யுவான் கார்லோஸ் வெண்ணெய் உருண்டை பாறை சிற்பத்தை பார்த்து வியந்து அதனை தாங்கி பிடிப்பது போல் நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். மாமல்லபுரம் சிற்பங்கள் பற்றிய வரலாற்று தகவலை மூத்த சுற்றுலா வழிகாட்டி சீனிவாசன் என்பவர் அவருக்கு விளக்கி கூறினார். அதனை பிரதான சிற்பங்களையும் பார்த்து ரசித்த பின்னர் கியூபா நாட்டு தூதர் யுவான் கார்லோஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது தமிழகம் வந்துள்ளது எனக்கு இங்குள்ள மக்களின் வாழ்வியல் முறை, கலை, கலாச்சாரம், பாரம்பரியம் மிகவும் பிடித்துள்ளது என்றும் தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாகும் எனவும் மாமல்லபுரம் சிற்பங்கள் அற்புதமாக அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். Well, I am very proud that during my first visit to Tamil Nadu, I am visiting now this wonderful place, this historical place. It's an obliged visit if you visit Tamil Nadu to come here because you can understand all the heritage of this amazing culture and why you are defending so much your own identity, your language, your history here in Tamil Nadu. Of course, I am coming here to participate in different events. Today in the evening, we are going to participate in one solidarity meeting with Cuba that is going to take place in Chennai. And well, I also will have some meetings during my visit here to Tamil Nadu. But it's in my interest to continue enhancing the bilateral relations between Cuba and this state, Tamil Nadu, in order to continue growing our mutual and bilateral exchange, cultural exchange, economic exchange, political exchange. ஓமலூரில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் ரேசன் பொருட்களை வழங்கினர். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் குடும்ப அட்டைதாரர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களது வீடுகளுக்கே நேரடியாக சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேசன் பொருட்களை வழங்கும் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். அதன் ஒரு பகுதியாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் சிறப்பு நிலை பேரூராட்சியில் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை பேரூராட்சி தலைவர் செல்வராணி ரவிச்சந்திரன் தொடங்கி வைத்து மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே நேரடியாக சென்று அரிசி, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், கோதுமை உள்ளிட்ட குடிமை பொருட்களை வழங்கினர். மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மூத்த குடிமக்களின் வீடுகளுக்கே சென்று ரேசன் பொருட்களை வழங்கும் திட்டத்தை பொதுமக்கள் வரவேற்றனர். நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் புஷ்பா, கவுன்சிலர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் நிகழ்ச்சியில் பங்கேற்ற திமுக பேரூராட்சி செயலாளர் ரவிச்சந்திரன், பிரகாஷ், KR மகேந்திரன், வாசுதேவன் உட்பட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் பங்கேற்று பொதுமக்களுக்கும் ரேசன் பொருட்களை வழங்கி உதவியதுடன் இத்திட்டத்தினை வரவேற்று பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். திருவேற்காட்டில் மின்சாரம் தாக்கி 5ஆம் வகுப்பு சிறுவன் உயிரிழந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். திருவேற்காடு அருள்நகர் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக்கின் மகன் அரிஸ் என்பவர் 5ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவன் அரிஷ் அதே பகுதியில் பயன்பாடு இல்லாமல் இருந்த வீட்டின் அருகே சென்று தண்ணீர் குடிப்பதற்காக மின் மோட்டாரை ஆன் செய்த போது திடீரென மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடனே அங்கிருந்தவர்களின் உதவியுடன் சிறுவன் அரிசை மீட்டு சென்று வேலப்பன் சாவடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். அங்கு சிகிச்சை பலனின்றி அரிஸ் உயிரிழந்தார்.
இந்த சம்பவம் குறித்து திருவேற்காடு காவல் நிலையத்தில் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உயிரிழந்த ஹரிஸ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இரண்டாம் புலிக்காடு ஊராட்சி, அழகிய நாயகபுரம் ஊராட்சி, ஆண்டுகாடு ஊராட்சிகளை ஆதிரணம்பட்டினம் தாலுகாவுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை தாலுகாவில் ஆண்டிக்காடு சரகத்திற்குட்பட்ட இரண்டாம் புலிக்காடு ஊராட்சி, அழகிய நாயகபுரம் ஊராட்சி, ஆண்டுகாடு ஊராட்சிகளில் வசித்து வரும் பொதுமக்கள் அருகில் உள்ள பட்டுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தின் மூலம் அனைத்து அரசு நலத்திட்ட உதவிகளையும் தொடர்ந்து பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் 3 ஊராட்சிகளையும் பிரித்து புதிதாக துவங்கப்பட உள்ள ஆதிரணம்பட்டினம் தாலுகாவுடன் இணைக்க அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 3 ஊராட்சிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இரண்டாம் புலிக்காடு கடைத்தெருவில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தினர். அப்போது கடைகளை அடைத்து பொதுமக்களின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு வர்த்தகங்களுக்கும் ஆதரவு தெரிவித்தனர். இது தொடர்பாக பொதுமக்கள் தெரிவிக்கையில், அரசு அதிகாரிகள் எடுத்த இந்த முடிவை 2 மாதங்களுக்கு முன்பே சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலர், கோட்டாட்சியர், வட்டாட்சியர் மற்றும் நமது மாவட்ட ஆட்சியர் இவர்களுக்கு பொதுமக்கள் சார்பாக எங்களது பணிவான இந்த மனுவை கொடுத்து எங்களுக்கு இதில் சம்மதம் கிடையாது. நாங்கள் இரண்டாம் புலிக்காட்டிலிருந்து பட்டுக்கோட்டையில் ஆண்டாண்டு காலமாக தாலுகாவில் இருந்து பழக்கப்பட்டவர்கள். அதிராம்பட்டினம் தாலுகா எங்களில் எந்த விதத்திற்கும் எங்களுக்கு ஒத்து வராது. அதாவது முன்பு நடந்த திருவோணம் தாலுகா பிரிப்பதன் அடிப்படையிலே புறத்து நாட்டிலிருந்து திருவோணம் தாலுகா பிரித்தாங்க. 33 கிலோமீட்டர் பக்கத்தில் கொண்டு வந்தாங்க. தற்பொழுது ரெண்டாம் புலிக்காடு டு பட்டுக்கோட்டை எங்களுக்கு 17 கிலோமீட்ரு. அதிராம்பட்டினம் போகணும்னா 24 கிலோமீட்டருக்கு குறையாமல் வரும். மூணு பேருந்து மாறி நாங்கள் அதிராம்பட்டினம் செல்ல வேண்டும். ஏனென்றால் ஒரு நாளைக்கு 3 தடவை பட்டுக்கோட்டை போகிற இந்த நபர் இந்த ஊரில் இருக்காங்க. ஒரு வருடத்துக்கு ஒரு தடவை தான் நாங்கள் அதிராம்பட்டினமே போவோம். ஏதாவது விசேஷ காலமாக இருந்தால், கல்யாணம், காது குத்து இந்த மாதிரி இருந்தால் நாங்கள் அதிராம்பட்டினம் போவோம். அதிராம்பட்டினம் எங்களுக்கும் எந்தவித ஒரு முன் தொடர்பும் கிடையாது. குன்றத்தூர் ஒன்றியம் நந்தம்பாக்கம் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பங்கேற்று விண்ணப்பித்து தேர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கும் சான்றிதழ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரை அடுத்த நந்தம்பாக்கம் ஊராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது. முகாமில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை சிறப்பு விருந்தினராக பங்கேற்று முகாமினை ஆய்வு செய்து பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் என அதிகாரிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். அதனைத் தொடர்ந்து முகாமில் விண்ணப்பித்து தீர்வு காணப்பட்ட பயனாளிகளுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை, ஊராட்சி மன்ற தலைவர் முத்துராமன் ஆகியோர் சான்றிதழ்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். முகாமில் அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் வார்டு உறுப்பினர் சின்னா என்கின்ற கோபாலகிருஷ்ணன், மதியழகன், சண்முகநாதன், மோகன், லட்சுமணன், பிரபா, ஹரி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் கரூர் மாவட்டத்தில் குடும்ப அட்டைதாரர்களின் இல்லங்களுக்கே சென்று சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி ரேஷன் பொருட்களை வழங்கினர். சென்னை தண்டையார்பேட்டை கோபால் நகரில் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து கரூர் வஞ்சியம்மன் கோவில் தெருவில் மாவட்ட ஆட்சியர் தங்கவேல் தலைமையில் கரூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி பயனாளிகளுக்கும் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்களை வழங்கினர். நிகழ்ச்சியை தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி செய்தியாளர்களை சந்தித்து பேசினர். அப்போது எல்லாருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியின் நாயகரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் சார்பில் வயது முதிர்ந்தோர் மாற்றுத்திறனாளிகள் இல்லங்களுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை இன்றைய தினம் தொடங்கி வைத்துள்ளனர் என்றும் அதன் அடிப்படையில் கரூர் மாவட்டத்தில் நகர்ப்புற பகுதிகளில் 159 நியாய விலை கடைகளில் 1,36,116 குடும்ப அட்டைகளுக்கும் மற்றும் ஊரக பகுதிகளில் 493 கடைகளில் 2,04,173 குடும்ப அட்டைகளும் என மொத்தம் 652 நியாய விலை கடைகளில் 3,40,289 குடும்ப அட்டைகளுக்கும் வீடுகளுக்கே சென்று உணவுப் பொருள் வழங்கப்படுகிறது என்றும் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். 3,40,000 குடும்ப அட்டைகள் உள்ள கரூர் மாவட்டத்தில்
70 வயதுக்கும் மேற்பட்ட குடும்ப அட்டைகள் மாற்றுத்திறனாளிகளான 28,694 குடும்பங்களுக்கு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி நியாய விலைக் கடையில் வழங்கக்கூடிய பொருட்கள் அவருடைய இல்லங்களுக்கு நேரில் சென்று வழங்கக்கூடிய ஒரு மகத்தான திட்டம் இன்று தொடங்கப்பட்டிருக்கின்றன. உள்ளபடியே ஒவ்வொரு திட்டமாக மாநில முதலமைச்சர்கள் பார்த்து அடித்தட்டு மக்களுக்கான அவருடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியின் முதலமைச்சர் மாநில தளபதி அவர்கள் இன்று மக்களுக்கு மிகப்பெரிய மாற்றுத்திறனாளிகள் வயதானவர்கள் அவர்களுக்கு வாழ்வில் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மாநில முதலமைச்சர்கள் இன்று தொடங்கி வைக்கப்பட்டிருக்கின்ற தாய்மானவர் திட்டம் அவர் மாநில முதலமைச்சர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பு திட்டமாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அதை இன்று கரூர் மாவட்டத்தில் தொடங்கி வைத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். திருத்தணி அருகே 15 வயது பழங்குடியின சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் இளைஞருக்கு 12 ஆண்டு சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதமும் விதித்து திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அடுத்த VKN கண்டிகை பகுதியைச் சேர்ந்த 15 வயது பள்ளி சிறுமியை கடந்த 2021ஆம் ஆண்டு அதே பகுதியைச் சேர்ந்த இளைஞர் வெங்கடேசன் ஆசை வார்த்தை கூறி பாலியல் வன்கொடுமை செய்தார். அவர் மீது சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசனை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தனர். இந்த வழக்கில் சிறையிலிருந்து வெங்கடேசன் பிணையில் வெளியே வந்தார். வழக்கின் விசாரணை திருவள்ளூர் போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் கடந்த 4 ஆண்டுகளாக நடைபெற்று வந்தது. வழக்கின் இறுதியில் விசாரணையில் போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி உமா மகேஸ்வரி முன்பு நடைபெற்றது. பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஆதரவாக அரசு தரப்பு வழக்கறிஞராக விஜயலட்சுமி ஆஜராகி வாதாடினர். இந்த வழக்கில் குற்றம் உறுதி செய்யப்பட்டதால் வெங்கடேசனுக்கும் 366வது பிரிவின்படி 7 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 5வது பிரிவின்படி மேலும் 5 ஆண்டுகள் என 12 ஆண்டுகள் சிறை தண்டனையும் ரூபாய் 15,000 அபராதம் விதித்து நீதிபதி உமா மகேஸ்வரி தீர்ப்பளித்தார். இதனைத் தொடர்ந்து குற்றவாளி வெங்கடேசனை திருத்தணி அனைத்து மகளிர் காவல் நிலைய காவல்துறையினர் புழல் சிறையில் அடைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். ஆதார் என்பது சரியான அடையாள ஆவணம் அல்ல, தேர்தல் ஆணையத்தின் வாதத்தை ஏற்றது உச்சநீதிமன்றம். வயது முதிர்ந்த பயனாளிகளின் இல்லங்களுக்கு நேரில் சென்று ரேஷன் பொருட்கள் வழங்கினார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். விவசாயிகளின் கஷ்ட நஷ்டங்கள் தெரியும், மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தும் விவசாயிகளின் கோரிக்கை நிறைவேற்றப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. தூய்மை பணியில் வட மாநில தொழிலாளர்களை ஈடுபடுத்த உள்ளதாக கூறுவது வதந்தி. தூய்மை பணியாளர்களின் போராட்டம் விரைவில் முடிவுக்கு வரும் என அமைச்சர் KN நேரு உறுதி. இதுவரை ஈர்க்கப்படாத முதலீடுகளின் நிலை என்ன? எவ்வளவு பேர் வேலை பெற்றுள்ளனர்? வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.